நான் யாரிடம் சொல்லக்கூடும்? எங்கேயோ பிறந்து என் தாயின் அரவணைப்பில் மகிழ்ச்சியாக வாழ்ந்த என்னை ஒரு மிதமான விலை பேசி என் தாயிடமிருந்து என்னை பிரித்து அழைத்து வந்த சோகத்தை நான் யாரிடம் சொல்லக்கூடும்? என் எஜமான் என்னை என்னதான் விலை கொடுத்து வாங்கியிருந்தால் இவ்வளவு கொடுமையை எனக்கு கொடுத்த சோகத்தை நான் யாரிடம் சொல்லக்கூடும்? கொஞ்சம் கொஞ்சமாக நான் வண்டி இழக்கத்தான் பிறந்தவன் என்று தெரிந்த கொடுமையை நான் யாரிடம் சொல்லக்கூடும்? சிறிது காலத்தில் என் தலையை பிடித்து என் மூக்கின் நுனியில் ஒரு துளையிட்டு அதன் வழியாக ஒரு கயிற்றை விட்டு எடுத்து வந்து என் கழுத்து கயிறுடன் கோர்த்து அதை பிடித்து இழுத்து என்னை திரும்ப வைத்த சோகத்தை நான் யாரிடம் சொல்லக்கூடும்? என் எஜமானுக்கு அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்னும் ஆசையில் என்னால் அச்சுமையை இழுக்க முடியாது என்று தெரிந்தும் அதிக மூட்டைகளை ஏற்றி என்னை இழுக்க சொல்லும் வழியை நான் யாரிடம் சொல்லக்கூடும்? அதிக சுமையை ஏற்றி அதில் சம்பாதிச்ச பணத்தில் என்னை அடிக்க சாட்டை வாங்கிய கொடுமையை நான் யாரிடம் சொல்லக்கூடும்? தொடர்ந்து வண்டி இழுத்து முடியாமல் சோர்ந்து நிற்கும் எனக்கு சிறிது நேரம் கூட ஓய்வு கொடுக்காமல் சாட்டையை வைத்து அடித்து என்னை இழுக்க வைக்கும் சோகத்தை நான் யாரிடம் சொல்லக்கூடும்? என் எஜமானின் குழந்தை வண்டியில் அமர்ந்து நான் வேகமாக ஓடுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது என்பதற்காக நான் என்னதான் திறமையாக வண்டி இழுத்தாலும் என்னை அடித்து கொண்டே இருக்கும் கொடுமையை நான் யாரிடம் சொல்லக்கூடும்? பொறுமையாக இழுத்தாலும் அடிக்கிறார், வேகமாக ஓடினாலும் மூக்கின் கயிற்றை பிடித்து இழுக்கிறார். நான் நிற்க வேண்டும் என்றாலும் மூக்கின் கயிற்றை இன்னும் வேகமாக இழுத்து என்னை நிற்க வைக்கும் கொடுமையை நான் யாரிடம் சொல்லக்கூடும்? என் உடல்நிலை சரியில்லாத நேரத்திலும் அதை தெரிந்து கொள்ளாத என் எஜமான் என்னை அடித்து எழுப்பி வண்டியில் பூட்டி மிகவும் வேகமாக என்னை ஓடவிட்டு அதில் ஒரு சக்கரம் பெரிய பள்ளத்தில் மாட்டி வண்டி விபத்திற்குள்ளான சோகத்தை நான் யாரிடம் சொல்லக்கூடும்? அந்த விபத்தில் என் வலது கால் உடைந்து நான் எழுந்திருக்க முடியாமல் திணறும் அந்த தருணத்தில் அந்நேரமே என்னை அடிமாட்டு வியாபாரியிடம் விலை பேசி அனுப்பிய என் எஜமானிற்கு கோடான கோடி நன்றிகள். ஏனென்றால் நான் இவ்வுலகில் ஒவ்வொரு நிமிடமும் அனுபவித்து வாழ்ந்த வழியை விட நான் இந்த உலகில் இல்லாமல் போவதே இப்படிக்கு வண்டி இழுக்கும் மாடு.